बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल अंबिया'i वल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन अम्मा बाद। எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அன்பும் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் புனிதமான காலை பொழுதிலே இதனை கேட்பவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. சூரா ஹூத் என்ற அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கு முன்பாக காஃபிர்களை குறித்து, அவருடைய தன்மைகளை குறித்து, அவர்களுடைய மறுமையினுடைய நிலைகளை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசினார். இந்த 23வது வசனத்தில் இறை நல்லடியார்களான ஈமான் கொண்டவர்கள் சொர்க்கவாதிகளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். குர்ஆனுடைய போங்கு இப்படித்தான். காஃபிர்களை பற்றி சொல்லியதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகவாதிகளை சொல்லியதற்கு பிறகு மூமின்களான சொர்க்கவாதிகளை பற்றி சொல்லி நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுபச்செய்தி சொல்வது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காஃபிர்களான நரகவாதிகளை பற்றி சொல்லியதற்கு பிறகு சொர்க்கவாதிகளை குறித்து இங்கே பேசுகிறான். யார் சொர்க்கவாதிகள்? இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸ்வாலிஹாத்தி வ அஹ்பத்து இலா ரப்பிஹிம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நிச்சயமாக ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தவர்கள், வ அஹ்பத்து இலா ரப்பிஹிம், தங்களுடைய ரப்புக்கு முற்றிலும் அடிபணிந்தோர்கள், இவர்கள்தான் உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா, இவர்கள்தான் சொர்க்கவாதிகள், ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவர்கள் சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். சொர்க்கவாதிகளுடைய தன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு இடங்களில் பல தன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்டவர்கள், அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள். இரண்டாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் நல்லமல் செய்திருப்பார்கள். மூன்றாவதாக அஹ்பத்து இலா ரப்பிஹிம், அவருடைய இறைவனின் பால், ரப்பின் பால் அவர்கள் அடிபணிந்தவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ்விற்கு அடிபணிவது என்பது நம்முடைய உள்ளத்தினுடைய நிலை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிசுத்தமான கல்வினுடைய நிலைகளை குறித்து குர்ஆனிலே பல்வேறு விதங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். கல்புல் முத்துமைன்னா, நிம்மதி பெற்ற கல்பு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப் என்று. அல் கல்புல் முனீப் வஜா பி கல்பி முனீப் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கல்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புகழ்கிறான். அல் கல்புல் வஜில், அதாவது பயமுள்ள, அல்லாஹ்வை பற்றி நடுநடுங்கக்கூடிய உள்ளம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். வஜா பி கல்பின் சலீம் என்று, சலாமத்தான கல்பு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். கல்பு என்று சொன்னால் இருதயம், உள்ளம். அல் கல்புல் லையின் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல் கல்புர் ரஹீம், அல் கல்புல் ஹாஷி, அல் கல்பு சாக்கின், அல் கல்புல் கவி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலவிதமான கல்புகளை, பரிசுத்தமான கல்புகளை, பரிசுத்தமான உள்ளங்களை வெவ்வேறு ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். வஜிலத் குலூப் என்று சொல்கிறான், வஜாபி கல்வி முனீப் என்று சொல்கிறான், வஜாபி கல்வின் சலீம் என்று சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஅன்ஸல அலா குலூபிஹிமுஸ் ஸகீனா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இப்படிப்பட்ட ஒவ்வொரு கல்புகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விவரிக்கிறான். அந்த பரிசுத்தமான 10 வகையான அந்த கல்புகளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிற பொழுது அல் கல்புல் முஹ்பித், அல்லாஹ்வுக்கு முற்றிலும் அடிபணிந்த உள்ளம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிற மாதிரி ஈமான் கொண்டிருப்பார்கள், நல்லமல் செய்திருப்பார்கள், வ அஹ்பத்து இலா ரப்பிஹிம், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறானே, இது உள்ளத்தினுடைய ஒரு தன்மை, அல் கல்புல் முஹ்பித். இது சொர்க்கவாதிகளுடைய தன்மை என்று நாம் பார்க்கிறோம்.
அப்போ இந்த கல்புல் முஹ்பித் என்று சொல்லப்படக்கூடிய இஹ்பாத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நிலை இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு முற்றிலும் அடிபணிவது என்கிற நிலை. குர்ஆனிலே இது போன்ற இன்னொரு வசனத்தில் இன்னொரு 2 வசனங்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். சுப செய்தி உண்டாவதாக, முபஷ்ஷிரில் முஹ்பித்தீன், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர்களுக்கு சுப செய்தி உண்டாவதாக. அவருடைய தன்மை எப்படி இருக்கும்? அல்லதீன இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், அவருடைய இருதயங்கள் அல்லாஹ்வினுடைய நினைவு கூறப்பட்டால் நடுநடுங்கும். வஸ்ஸாபிரீன அலாமா அஸாபஹும், அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சோதனைகளில் பொறுமையாக இருப்பார்கள். வல் முகீமிஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் அளித்த செல்வங்களிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதையில் செலவழிப்பார்கள். இந்த 4 தன்மை, அல்லாஹ்வுக்கு நடுநடுங்குவார்கள், அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும், பொறுமையாக இருப்பார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், தான தர்மங்களை கொடுப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் முஹ்பித்தீன்கள், அதாவது அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர், முஹ்பித் என்ற நிலையில் உள்ளவர்கள். இவர்களுக்கு சுப செய்தி உண்டாவதாக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இன்னொரு ஆயத்திலே அந்த முஹ்பித் என்ற தன்மை உடையவர்கள் அவர்கள் அஹ்லுல் இல்ம், அல்லாஹ்வை அறிந்த ஞானிகள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். வலியஅலமல்லதீன ஊத்துல் இல்ம், இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இல்முடையவர்கள் அறிவதற்காக வேண்டி அன்னகுல் ஹக்கு மிர் ரப்பிக்க, மேலுள்ள அத்தாட்சிகள் எல்லாம் ரப்பிடமிருந்து வந்தது, அது உண்மை என்று அவர்கள் விளங்கி அவர்கள் ஈமான் கொள்வார்கள். ஃபதுஹ்பித லஹும் குலூபுஹும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அவருடைய உள்ளங்கள் அப்படியே அல்லாஹ்வினுடைய அந்த கட்டளைக்கு அடிபணியும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ இப்படிப்பட்டவர்கள் அஹ்லுல் இல்ம், அறிஞர்கள், அறிவு ஞானிகள், அல்லாஹ்விற்கு அடிபணியக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த முஹ்பித் என்ற நிலை இருக்கிறது, உள்ளத்திலே அல்லாஹ்விற்கு மிகவும் அடிபணியக்கூடிய அந்த நிலை இருக்கிறது. இந்த நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெறுவதற்காக வேண்டி பிரார்த்தித்திருக்கிறார்கள். முஸ்னத் அஹமதிலே 1893வது ஹதீஸினுடைய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட துஆவை கேட்கிறார்கள். அந்த துஆவை நாமளும் கேட்க வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட துஆவிலே இந்த நிலை எனக்கு வேண்டும், இந்த முஹ்பித் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்கு முற்றிலும் அடிபணியக்கூடிய இந்த நிலை எனக்கு வேண்டும் என்று ஒரு பெரிய துஆவுல பல விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளடக்கி கேட்கக்கூடிய துஆக்களில் இதுவும் உண்டு என்பதையும் பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுஉ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள், யகூல் சொல்வார்கள், ரப்பி அஇன்னி வலா துஇன் அலைய, யா அல்லாஹ் எதிரிகளின் மீது எனக்கு நீ உதவி செய், எனக்கு எதிராக எதிரிகளுக்கு நீ உதவி செய்து விடாதே. வன்சுர்னி வலா தன்சுர அலைய, யா அல்லாஹ் எனக்கு வெற்றியை கொடு, எனக்கு எதிராக எதிரிகளுக்கு வெற்றியை கொடுத்து விடாதே. வம்குருளி வலா தம்குர அலைய, எனக்கு சாதகமாக வியூகம் நீ செய்வாயாக. வலா தம்குர அலைய, எனக்கு எதிராக எனக்கு பாதகமாக வியூகம் அளித்து விடாதே. வஹ்தினி, எனக்கு நேரான வழியை காற்று. வயஸ்ஸிரில் ஹுதாலி, எனக்காக நேரான பாதையை நீ லேசாக்கு. வன்சுருனி அலா மம்பகா அலைய, என்னிடம் வரம்பு மீறி நடப்பவருக்கு எதிராக எனக்கு நீ உதவி செய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ கேட்கும் பொழுது, ரப்பி ஜால்னி லக்க ஷக்காரன், யா அல்லாஹ் உனக்கு ரொம்ப நன்றி செலுத்தக்கூடியவனாக என்ன நீ ஆக்கி வை. ஓ லக்க ஜக்காரன், உன்னை ரொம்ப நினைவு கூறக்கூடிய திக்ரு செய்யக்கூடியவனா என்ன ஆக்கி வை. லக்க ரஹாபன், யா அல்லாஹ் ரொம்ப உன்னை அஞ்சக்கூடியவனாக என்னை ஆக்கி வை. லக்க மித்வான், உனக்கு அதிகம் கட்டுப்படக்கூடியவனாக ஆக்கி வை. லக்க முஹ்பித்தன், இந்த ஆயத்தில் வர்ற மாதிரி வாஹுபத்து இலா ரப்பியும், நல்லடியார்கள் வந்து ரொம்ப அல்லாஹ்வுக்கு அடிபணிவார்கள் அல்லாஹ் சொல்றான்ல, சொர்க்கவாதிகள், அதை கேட்கிறான் சொல்லா. லக்க முஹ்பித்தன், யா அல்லாஹ் உனக்கு பணிந்து நடக்கக்கூடியவனாக என்னை ஆக்கி வை. அதே போன்று இலைக்க அவ்வாஹன் முனீபன், உன்னை அதிகமாக இறைஞ்சக்கூடியவனாகவும் ஒன்னின்பால் மீளக்கூடியவனாகவும் என்னை ஆக்கிவே என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாதிகளுடைய நிலையாக இந்த ஆயத்தில், இந்த ஹூதினுடைய 23வது ஆயத்தில் ரப்புக்கு அடிபணிவார்கள், அஹ்பத்து என்று சொல்கிறானே அந்த முஹ்பித் என்ற நிலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறார்கள். இன்னும் அந்த துஆவினுடைய தொடரிலே ரப்பி தகப்பல் தௌபதி, யா அல்லாஹ் என் பாவம் மீட்சி, தௌபாவுடைய இந்த
கோரிக்கையை நீ ஏற்றுக்கொள். வகுசில் ஹௌபத்தி, எனது பாவத்தினுடைய கரைகளை நீ கழுகிவிடு. வாஜிபு தாவத்தி, என்னுடைய பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள். வசப்பித்து ஹுஜ்ஜத்தி, என்னுடைய சான்றை நீ உறுதிப்படுத்து. வசத்தித்து லிசானி, என்னுடைய நாவை நீ சீராக்கி வை. வஹதி கல்வி, என்னுடைய கல்வை நீ நேரான பாதையில் செலுத்து. அதுக்கடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், வசுலுல் சஹீமத்த சஹ்ரி, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தினுடைய கபடத்தை நீக்குவாயாக, அகற்றுவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ இந்த ஆயத்தில் சொர்க்கவாதிகள் ஈமான் கொண்டிருப்பார்கள், நல்லமல் செய்வார்கள், ரப்புக்கு முற்றிலும் அடிபணிவார்கள். அப்போ முஹ்பித்தாக இருப்பார்கள். அந்த முஹ்பித்தீன்கள் யார் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். இந்த நிலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு முற்றிலும் அவருடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய உள்ளம் ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நிலையை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்